நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு இறந்தவருடைய உடல் கொண்டு வரப்படுமையானால் ஒரு கேள்வியை கேட்பார்கள். ஹல் தரக்க லி தைனிஹி ஃபதுலன், இவர் கடனை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற சொத்துக்கள் எதையும் விட்டு சென்றிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்பார்கள். அவர் அது விட்டு சென்றிருக்கிறார் என்று சொல்வார்களே ஆனால் சல்லா தொழுகை நடத்துவார்கள். ஒயில்லா காலலில் முஸ்லிமீன சல்லு அலா சாஹிபிக்கும், முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து மக்களை பார்த்து சொல்லிவிடுவார்கள், உங்கள் தோழர்களுக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள், நான் தொழுவிக்க மாட்டேன். கடனையும் விட்டுட்டு கடனை தீர்க்கிறதுக்கு சொத்து விட்டுட்டு போனா தான் நான் தொழுவிப்பேன். அந்த சொத்துல இருந்து கடனை நிறைவேற்றிடலாம். அப்படி இல்லாம வெறும் கடனை மட்டும் வச்சுட்டு மௌத்தா இருந்தார்னு சொன்னா அவருக்கு நான் தொழுவிக்க மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் ரொம்ப கடுமையாக சொல்லிவிடுவார்கள். ஆனா பிறகு அதை மாத்திக்கிட்டாங்க. எப்ப மாத்தினாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆட்சியில் நிறைய செல்வங்கள் குவிந்து தாறுமாறா பைத்துல் மால்ல வந்து நிதி ஆதாரம் பெருகிய பிறகு அப்ப என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, யாராவது ஜனாசா கொண்டு வந்தா இவர் யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கிற எல்லாரும் ஏன்ட்ட வந்து வாங்கிக்கான்றாங்க, அரசாங்கத்தில் வாங்கிக்கிறங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப கஜானாவுல கம்மியா இருக்கிற காலத்துல யாராவது பொறுப்பேற்க வேண்டும். கஜானா நிறைஞ்சு விழிஞ்ச காலத்துல அவங்களே இந்த கடனை தீர்த்துருவாங்க. சமுதாயம் பட்ட கடனை வந்து ஒரு அரசாங்கம் தான் தீர்க்க வேண்டும். இந்த ஒரு முன்மாதிரியை உலகத்துல யாருமே கொடுக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இந்த மக்கள் பட்ட கடனை அரசாங்கம் தீர்க்க வேண்டும் என்ற ஒரு புரட்சிகரமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் அப்படி எந்த நாட்டிலையும் இது அமுல்படுத்துற மாதிரி தெரியல. எப்படின்னா, ஃபலம்மா ஃபதஹல்லாஹு அலைஹில் ஃபுதூஹ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய வெற்றிகளை அல்லாஹ் கொடுத்த பிறகு அன அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களை பொறுத்தவரை அவர்கள் காரியத்தில் அவர்களை விட நாம் பொறுப்பாளி. உன் கடனுக்கு வேண்டாம், நீ அக்கறை இல்லாம இருக்கலாம், நான் ரொம்ப அக்கறை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபமன் துஃபிய மினல் முஃமினீன, மூமின்களில் யாராவது மரணிக்கும் பொழுது தரக்க தைனன், கடனை விட்டு இறப்பார்களே ஆனால் அலைய கலாவுஹு, அதை நிறைவேற்ற வந்து என்னை சேர்ந்தது. ஒமன் தரக்க மாலன், சொத்து விட்டுட்டு போனாரே ஆனால் போய் வரசத்திகி, அது வாரிசு எடுத்துட்டு போங்க. அவர் சொத்தை விட்டுட்டு போனா வாரிசு பங்கு வச்சுட்டு போங்க, கடனை விட்டுட்டு போனா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பிற்காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கம் நமக்கு இருந்தா நம்ம பாட்டுக்கு கடனை வாங்கி சாதாரணமா இருந்துட்டு போகலாம். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை, நம்ம பட்ட கடனை நம்ம தான் தீர்க்கணும். நம்ம பிள்ளைகள் கூட தீர்க்கிற மாதிரி எல்லாம் தெரியல. இந்த காலத்துல நாணயம் எல்லாம் குறைஞ்சிருக்கிற காலமா இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்க வாங்கின கடனை அவனே கொடுக்க மாட்டேங்கிறான், நம்ம கடனை எப்படி கொடுப்பான்? அவன் வாங்கின கடனை அவன் கொடுக்காத ஒரு காலத்துல அப்ப வாங்கின கடன் பாட்டை வாங்கின கடனை கொடுப்பானா? அப்ப நம்ம யோசிக்க வேண்டும், நம்ம கடனாளியாக மரணித்து விடக்கூடாது என்பது அக்கறை செலுத்தணும். பிள்ளைகளும் என்ன செய்யணும், பெற்றோர்களுக்காக வேண்டி வாரிசுகளும் தங்களுடைய அந்த இறந்து போன உறுப்பினருக்காக வேண்டி அந்த கடன் விஷயத்துல கூடுதலாக கவனம் செலுத்தணும். இல்லைன்னா அவருடைய மர்ம பூரா வீணா போயிடும். அவர் மறுமையில என்னதான் அமல் செஞ்சு இருந்தாலும் எல்லாத்தையும் வேற ஒருத்தனுக்கு எல்லாம் பிடுங்கி கொடுத்து கடைசியில இவன் நரகத்துக்கு போயிடுவான். அப்ப கடன் விஷயத்துல வாரிசுகளுடைய கடமை, ஒருத்தர் இறந்த உடனே கடமை என்ன, விசாரிக்க வேண்டும். யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்திருக்கிறார், கடன் வாங்கியிருக்கிறாரு, இதெல்லாம் வந்து நம்ம நிவர்த்தி செஞ்சிட வேண்டும். ஆனா நடைமுறையில் நம்ம கடனை பத்தி ரொம்ப ஒரு அலட்சியமான ஒரு போக்கு நமக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அத்தஹியாத்துல 4 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிற ஒரு துவாவை கற்று தந்தார்கள். அதுல ஒரு வாசகம் என்ன வரும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மக்ரமி, கடனை விட்டு நான் என்ன செய்யறேன், யாரெல்லாம் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும். எல்லாருமே நம்ம எதுக்கு ஆசைப்படணும்னா, எவ்வளவு சிரமம் வந்தாலும் சரி, கடன் வாங்கினீங்கன்னு வைங்களேன், கடன் வாங்குறதுல 95% பேரு தேவையில்லாம தான் வாங்குறாங்க. கடன் கிடைக்குதுன்னு வாங்குறாங்க. அந்த கடன் வாங்காம ஒரு நாளைக்கு பல்ல கடிச்சா அன்னைக்கு வாழ்க்கை ஓடி போயிடும், செத்துலாம் போயிட மாட்டோம். ஒரு மருத்துவத்துக்கோ ஒரு எமர்ஜென்சிக்கோ கடன் வாங்குறவர்கள் நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு 5% இருக்க மாட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம், மருத்துவம் கடன் இல்லாட்டி ஆள் மண்டையை போட்டுருவான் என்கிற மாதிரியான நிலையில ஒரு சின்ன அளவுக்கு இருப்பார்கள். அவர்கள் வேண்டுமானால் கடன் வாங்குறதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. மீதி உள்ள எல்லாருமே எப்படி இருக்கிறோம்னு கேட்டா, கடனை கிடைச்சால் வாங்க தயாரா இருக்கிறோம். இப்ப டிவி வாங்க வசதி இருந்தா வாங்குவோம், இல்லாட்டி வாங்க மாட்டோம். ஏதாவது ஒரு கம்பெனியில் அறிவு போட்டான்னு வைங்க, நாங்க கடனுக்கு டிவி தருவோம், மாசம் மாசம் 500 ரூபாய் கொடுங்கன்னா உடனே போய் நிற்போம். இது சாத்தியப்படுமா? சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோமே, மாசம் 500 ரூபாய் எப்படி நம்ம கொடுக்க முடியுமா? இது அது நம்ம யோசிக்கிறது இல்லை. கடனுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் தர்றேன்னு, ஃப்ரிட்ஜ் வைக்க வீட்டில் இடம் இருக்காது, இவன் என்ன செய்வான், கடனுக்கு தர்றேன்னு சொல்லி பார்க்கட்டுமே, உடனே எனக்கு ஒன்று தாங்கம்மா. அப்ப கடனுக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா இதை சும்மா மாதிரி நினைத்து கொண்டு தேவையில்லாம இந்த கடன் என்ற உடனே நம்மளை வந்து மூளை வந்து மழுங்கி போயிடுது. கடன்கிற நம்ம திருப்பியில கொடுக்கணும்,
கொடுக்க இயலுமா? இது நமக்கு வாழ்க்கை செலவை குறைச்சல கொடுக்கணும். மாசம் மாசம் அதுக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்தா என்ன ஆகும், அதுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்தா என்ன ஆகும்? அல்லாஹ் தந்தா வாங்கிட்டு போறோம், தரலன்னா சும்மா இருந்துட்டு போறோம்னா ஒரு சகிப்புத்தன்மை கிடைச்சு போயிடும். நம்ம அதுலயே நம்ம வாழ்க்கையை ஓட்டி கொள்வோம். பெரும்பாலும் கடன் வாங்குறது எதுக்குன்னு கேட்டா கிடைக்குதுங்கிறது தான், தேவைக்கெல்லாம் கிடையாது. கொஞ்சம் சிரமப்பட்டு விட்டால் என்ன செய்யலாம், சமாளிச்சு கொள்ளலாம். அப்ப நம்ம எப்படி எதிர்பார்க்கணும், மௌத்துக்கு பிறகு நம்முடைய அமலை அடுத்தவனுக்கு கொடுத்துடக்கூடாது. நீங்க காசை கடன் வாங்குறது மூலமா என்ன நடக்க போகுது, ரிசல்ட் நம்ம அமல்கள் அடுத்தவனுக்கு போகுது. அமலை கம்மியா செய்யறோம். அந்த சஹாபாக்களுக்கு மாதிரி நம்ம அதிகப்படியான அமல்கள்லாம் செய்யல, காலம் அந்த மாதிரி இருக்கிற டைம் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப குறைந்த அமல் செய்யக்கூடிய இந்த காலத்தில் செஞ்சாமலையும் செஞ்சு விட்டு எவனுக்காக அதை கொடுத்துட்டு போறதுக்கு கடன் வாங்கணுமா? அப்ப கடன் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கடன் வாங்காம இருக்கிறது ஒரு சபதம் எடுக்கணும். யாரெல்லாம் கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுகுபர் லி ஷஹீது குல்லு தம்பின் இல்ல தைன். ஷஹீத் இருக்கிறாரு, ஷஹீதுனா யாரு? அல்லாஹ்வுக்காக உயிரை தியாகம் செய்யறவர். இவருக்கு எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவானா, கடனை தவிர. கடனை மன்னிக்க மாட்டான். அந்த கடன்கிறது இவரா விரும்பி வாங்கினதான ஒரு ஆள்கிட்ட ஏமாத்தி வாங்கினது கிடையாது. அவனை விருப்பத்தோட கொடுக்குறான், இவன் விருப்பத்தோட தான் வாங்குறான். அந்த நிலையில மரணித்து விட்டாரையானால் அதுக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப கடன்கிறது ஒரு குற்றம் வருது. அப்ப கடனை தவிர மற்ற எல்லா பாவம் மன்னிக்கப்படுதுங்கிற வாசகத்தில் என்ன விளங்குது? மன்னிப்பு எதுக்கு? தப்புக்கு தானே மன்னிப்பு. அப்ப கடன்கிறது ஒரு பாவம் விளங்கணும். ரொம்ப தேவைக்கு ஒரு தலை போற நிலையில் இருக்கிறவனுக்கு ஒரு நிர்பந்தத்தில் எல்லாமே ஓகே. பொதுவா கடன்கிறது ஒரு நல்லதா? கடன் வாங்குறது அது ஒரு தொழில், அது ஒரு ஹேப்பியா, அது ஒரு பழக்கமா, அது ஒரு பொழுதுபோக்கா? அப்படி இருக்கிறாங்க பெரும்பாலான மக்கள். என்ன செய்யறாங்க, எதுக்கு எடுத்தாலும் கடன். உடனே கடன் ஒரு 1000 இருக்குமா, 500 இருக்குமா, 2000 இருக்குமா? எப்படி நம்ம எப்படி செய்யணும்? கடன் வாங்கும் போது இது வாங்குறோம தேவைதானா? இந்த கடனை வாங்காமல் கொஞ்சம் பல்ல கடிச்சால் ஓட்டிட முடியுமான்னு இருந்தால் சுமையா இருக்க நிம்மதி. கடனால தானங்க தற்கொலை செய்யறான் முக்காவாசி பேரு. தற்கொலையில முக்காவாசிக்கு காரணம் என்ன? கடனை வாங்கி போடுவான், கொடுக்க இயலாது. 4 கடன்காரன் ரோட்ல விட்டு திட்டின உடனே மானம் போச்சுன்னு தற்கொலை பண்ணிட்டு போயிடறான். அப்ப எதுக்கு நீ வாங்குறவனுக்கு தேவையில்லாம? அப்ப நம்ம சிரமப்பட்டு சகித்து கொண்டு பழக வேண்டும். இல்லைன்னா யாசகமா கேட்டு போயிருங்க, அது பிரச்சனையே இல்லை, பஞ்சாயத்தே இல்லை. கொஞ்சம் கேவலம் தான் உலகத்தில் வரும். அமலை பறிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு மறுமையில இழப்பு நஷ்டம் ஏற்பட்டு போயிடாது. அதனால எந்த ஒரு காரணத்தினாலையும் கடனை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருவோம். கடன்ல இருந்து பாதுகாப்பு தருங்க. விலங்கு அத்தகையாத்துல உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு தா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மக்ரமி வல் மாதமி, பாவத்திலிருந்து என்னை பாதுகாப்பு தேடுறேங்கிற மாதிரி கடனில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம். அதே நேரத்தில் என்ன செய்யணும்னா, நம்ம இதுல பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஆள் மௌத்தாயிட்டார்னு சொன்னா அவருடைய கடனை வாரிசுகள் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். அவர் சொத்தை விட்டுட்டு போயிருந்தார்னு வைங்களேன், அப்ப வாரிசுக்கு அந்த பொறுப்பு வராதான். அந்த கடன் கொடுக்கறதுல கூட நம்ம தகப்பனார் பெரிய கோடீஸ்வரர், நிறைய சொத்து விட்டுட்டு போயிருக்கிறாரு. அவர் இப்ப அவர் வச்ச கடன் கொஞ்சம் இருக்கிறது. இந்த கடனை யாரு கொடுக்கிறது? நமக்குன்னு பிரிச்சு ஒரு தொகை வரும்ல, அதுல இருந்து கொடுக்கிறதா, எதுல இருந்து கொடுக்கிறது என்று கேட்டால் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், சொத்து பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி மிம்பாதி வசியத்தின் யூசாபிஹா அவ் தைனின். ஒரு மனிதனுடைய சொத்தை எப்ப பங்கு வைக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் வசியத்து செய்வான்ல, அதை நிறைவேற்றிய பிறகு, அவன் கடன் வாங்கியிருப்பான்ல, அதையும் கொடுத்த பிறகு மிஞ்சினதான் பங்க வைக்கணும். 10 லட்ச ரூபாய் விட்டுட்டு போயிட்டாரு, நம்ம என்ன செய்யக்கூடாது? நமக்கு 10 லட்ச ரூபாய், நமக்கு 5 லட்ச ரூபாய் வரும், அல்ல நமக்கு 2 லட்ச ரூபாய் வரும்னு பிரிச்சிடக்கூடாது. 10 லட்ச ரூபாயை பிரிக்கிறதுக்கு முன்னாடி யார் யாருக்கு கடன் பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் அவர் ரூபாய் இல்லை. அவர் 10 லட்ச ரூபாய் வச்சுட்டு போய் 5 லட்ச ரூபாய் கடனாளியா இருந்தார்னு சொன்னா அவர் வச்சுட்டு போனா 5 லட்சம் தான். அது இன்னொருத்தன் காசு. இன்னொருத்தன் காசை வாங்கி அமானிதமா வச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்ப தகப்பனார் சொத்துக்கு பிள்ளை எப்போ எதுக்கு வாரிசாவான்? அவருடைய சொந்த காசுக்கு வாரிசாவான். அப்ப 10 லட்ச ரூபாய் ஒருத்தர் விட்டுட்டு 5 லட்ச ரூபாய் கடனாளியாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? இந்த கடனை கொடுத்து முடிச்ச பிறகு அந்த 5 லட்சத்துக்கு தான் வாரிசு உரிமை சட்டப்படி பங்கு போடணும். அல்ல வீடு வாச சொத்துன்னு வச்சுட்டு போயிருக்காரு, பங்கு பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேலை செய்யணும்? அவர் விட்டுட்டு போன சொத்துல இருந்து கடனை கொடுத்து முடிச்சிடணும். கடனை கொடுத்து முடிச்ச பிறகு ஒண்ணும் இல்லாட்டி இல்லதான். கடனை கொடுத்து முடிச்சதுக்கு 10 சொன்னா போட்டு கொடுக்க வேண்டியதான். அதான் வாரிசுகளுடைய கடமை. நம்ம என்ன பண்றோம்? டக்குனு சீக்கிரம் பிரிச்சிடும். கடன்காரன் கேட்கறதுக்கு முந்தைய நம்ம எப்படி செய்யறோம்? ஒருத்த மண்டையை போட்டான்னு சொன்னா சீக்கிரமா பிரிச்சு போடணும். ஏன்? கடன்காரங்க நிப்பாங்க, அதுக்குள்ள பிரிச்சுட்டோம்னு சொல்லிடணும், தப்பிச்சுக்கிறேன்னு. உலகத்துல தப்பிச்சுக்கிறவங்க, அவர் அங்க தப்பிக்க மாட்டாரு, மறுமையில மாட்டிக்கிடுவாரு. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கி கொள்ள வேண்டும், ஒருத்தனுடைய சொத்தை பிரிக்கிறதுக்கு ஷர்த்து என்ன? குர்ஆன்ல கண்டிஷன் அல்லாஹ் அப்படி போடுறான். அவர் வசியத்து பண்ணினாரா, பள்ளிவாசலுக்கு 1000 ரூபாய் தர்றேன்,
அந்த பள்ளிக்கு ஒரு 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு மொத்த போயிட்டாரு. நீங்க சொத்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி முத வேலை என்ன? அந்த 10,000 ரூபாய் எடுத்து பள்ளியாசல் கொடுத்துட்டு மீதியை தான் பங்கு வைக்கணும். அதே மாதிரி ஒன்னும் வசியத்தை பண்ணலையா, கடன் வச்சுட்டு போயிட்டாரா, கடனை கொடுத்த பிறகுதான் என்ன செய்யணும், இந்த பாகப்பிரிவினைக்கே வரணுங்கிற அளவுக்கு முக்கியமானது. அப்ப அவர் சொத்து வச்சுட்டு போனாரையானால் அதை அந்த கடனை அடைக்கிற பொறுப்பு பிள்ளைகளுக்கு வராது. அவர் சொத்துல இருந்து அடைத்து விடலாம். சொத்துக்கு மிஞ்சி கடன் இருந்தாலோ அல்லது கடனை அடைக்கிறதுக்கு சொத்து வைக்காம போயிருந்தாலோ தான் பிள்ளைகள் சுமக்க வேண்டி வரும். எல்லா கடனையும் நம்ம சுமக்க தேவையில்லை. அவர் கடன் அவர் காசுல இருந்து கொடுப்பது சிறப்புக்குரியது. அதுக்கப்புறம் பங்கு வச்சுக்கிறங்க என்பது இஸ்லாத்தினுடைய சட்டம். இதை கவனமாக விளங்கி கொண்டு நம்முடைய பெற்றோர்கள் யாருக்காக கடன் இருந்தால், அப்ப மொத்த பழைய கதைகள்லாம் இருக்கும், மொத்தா போயிருப்பாங்க, அவங்களோட தொடர்பு வச்சிருந்தவங்கள்ட்டலாம் போய் கேட்டு எங்க பாப்பா எதுவும் கடன் வாங்கியிருக்காரா, எங்க அம்மா எதுவும் கடன் வாங்கியிருக்கிறாங்களா, உங்களுக்கு தர வேண்டி இருக்குதா, அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கடனை தீர்த்துட்டோம்னு சொன்னா அவங்க மறுமையில வெற்றி பெற்று விடுவார்கள். அவங்க அமல் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க அமல் அடுத்த ஆளுக்கு பறிக்கப்பட்டு நஷ்டம் அடைகிறாங்களே, அந்த நஷ்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம்.